எம்ஜிஆர் உருண்டு உருண்டு அழுதிருப்பார். உதயநிதி பேச்சு. திமுக கூட்டணியில் வெடித்தது மோதல். காங்கிரசார் காலில் விழுந்தனர். திமுக எம்பி பரபரப்பு பேச்சு. ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் என்ன ஆச்சு? தமிழிசை பேச்சு. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வந்துவிட்டார். வைகோ பரபர பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மோடிக்கு ஏற்ற முரட்டு அடிமையாக இபிஎஸ் மாறிவிட்டார் என்று துணை முதல்வர் உதயநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு எம்ஜிஆரின் படம் பார்த்த இபிஎஸ் கண் கலங்கிய காட்சிகள் வைரலானது. இதனை குறிப்பிட்ட உதயநிதி இன்று எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் இபிஎஸ்ஐ பார்த்து உருண்டு உருண்டு அழுதிருப்பார் என கூறினார். நான் தொடங்கிய கட்சியை இப்படி செய்து விட்டாயே என்று எம்ஜிஆர் வேதனைப்பட்டிருப்பார் என்றும் உதயநிதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் யார் தலைமையில் கூட்டணி என்பதில் காங்கிரஸ் திமுக இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்துள்ளது. புதுவை முதல்வர் வேட்பாளர் திமுகவின் ஜெகத் ரட்சகன் என்று பேச்சு எழுந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கொந்தளித்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் 18 தொகுதிகளை கேட்டால் நாங்கள் 30 இடங்களையும் கேட்போம் என்று ஜெகத் ரட்சகன் கூறியுள்ளார். 2021 திமுக தோல்விக்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர். 2021 தேர்தலில் புதுச்சேரியில் உதயசூரியனை தனித்தே விட்டிருந்தால் 30 தொகுதிகளிலும் உதித்திருக்கும் என்று ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். ஆனால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்வதற்குள்ளாகவே தொகுதிகளுக்காக காங்கிரஸ் கட்சியினர் கை காலில் விழுந்து அழுததால் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி சலசலப்பில் எம்பியின் இந்த கருத்து புதிய புயலை கிளப்பியுள்ளது. மீண்டும் ஸ்டாலின் முதல்வராவார் என்று ஓபிஎஸ் கூறியிருந்தார். இந்த நிலையில் திமுகவினரால் சட்டப்பேரவையிலேயே களங்கப்படுத்தப்பட்டு பின்னர் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பையே காட்டி வந்த ஜேவால் முதல்வர் ஆக்கப்பட்ட ஓபிஎஸ் இவ்வாறு சொல்வது கோபத்தை ஏற்படுத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் என்ன ஆச்சு? இதுதான் தர்மமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து சிறப்பான ஆட்சி செய்வதாக கூறி வாழ்த்து தெரிவித்ததுடன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என ஓபிஎஸ் பேசியதுதான் தற்போது அரசியலில் ஹாட் டாபிக். இதனால் அவர் திமுக கூட்டணியில் இணைவாரா அல்லது திமுகவிலேயே இணைவாரா என்ற யூகங்கள் எழுந்தன. இது குறித்து பேசிய வைகோ எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஓபிஎஸ் ஸ்டாலினை சந்தித்ததன் மூலம் அவர் நேற்று கூட்டணிக்கு வந்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் வைகோ.